புதுச்சேரி வேட்பாளரை பாமக அறிவித்துள்ள நிலையில் அது குறித்து பாரதிய ஜனதா உறுதியளிக்காமல் நழுவல் பதிலளித்துள்ளது. திங்களன்று சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ், கூட்டணி முடிவாகிவிட்ட நிலையில் பிரச்சார வியூகம் குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 100 இடங்களுக்கு மிகாமல் பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறிய அவர், புதுச்சேரியில் பாமக வேட்பாளர் அறிவித்திருப்பது குறித்து டெல்லியில்தான் பேச வேண்டும் என்றார். Our national president had announced or launched the partnership or alliance for Tamil Nadu on that day, you have seen. And the seats declared by my state president were also 39. So here in this media conference, I can only talk about 39 seats. Pondicherry has to be discussed in Pondicherry or in Delhi. தமிழகத்தில் புதிய கூட்டணியை அமைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தனக்காக 8 தொகுதிகளை ஒதுக்கிக் கொண்டது. இவற்றில் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள நிலையில் வேலூர், தஞ்சாவூர் தொகுதி வேட்பாளர்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக லோக்சபா தேர்தல் பணிக்குழுவின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் திங்களன்று காலை கமலாலயத்தில் நடந்தது. தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி வியூகம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் கலந்தாலோசனை மற்றும் அகில இந்திய தேர்தல் ஒருங்கிணைப்பு பணி ஆகியன குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு தமிழக பொறுப்பாளர் முரளிதர ராவ் தலைமை வகித்தார். இதையடுத்து வேலூர், தஞ்சை லோக்சபா தொகுதி வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.